மண்சட்டி மீன் குழம்பு எங்கள் ஊர் ஸ்பெஷலாக நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி நல்லா இந்த மாதிரி கையிலே மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த தக்காளியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்றது தான் கணக்கு. நாங்கள் இன்றைக்கி ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருந்தேன். அதுக்கு அரை முடி தேங்காயில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாக அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதில் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அளவு. அதுக்கப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணணும். நாங்கள் குழம்பு மசாலா வீட்லேயே ரெடி பண்ணிப்போம். அந்த வீட்டு மசாலா தான் இதுக்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த மசாலா பொடி எவ்வளோ தேவையோ நம்ம தேவைக்கு தகுந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா மசித்து கரைச்சி வச்சுக்கிறணும். நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்பு. அந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட மசாலா பொடியை பொறுத்து. அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் சுருக்காக மிளகாய்த்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த கலரும் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உரப்பாகவும் புளிப்பாகவும் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு இது தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கடுத்து மண்சட்டி எடுத்துக்கோங்க தனியாக. மண்சட்டியில் நீங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். நாங்கள் ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டோம். அதையும் போட்டுட்டு அந்த மாதிரி இது பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது ஃபுல்லாக பிளெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி வராது. அதனால தான் இப்படி பண்ணணும். மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணணும். அதாவது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அப்படி எதுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஆனால் உரப்புலாம் இருக்காது. அந்த ஆயிலில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது கலர் மட்டும் கிடைக்கும். ஆனால் உரப்பு இருக்காது. இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடி கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் கழுவி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டுட்டிங்கன்னா மீன் குழம்பு உங்களுக்கு உடனே ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் இப்படி தான் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியாக மணமாக வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா மணமாக இருக்கும். இந்த குழம்பு நைட்டு வச்சுட்டு மறுநாள் கேப்பக்களி கிண்டி சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனால் இங்கே தேனி சைடில் நாங்கள் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் மீனை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டிங்கனாவே போதும். மீன் குழம்பு நமக்கு செட்டில் ஆயிரும். இந்த மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம செய்யும்போது அந்த மீன் குழம்பு அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த மாதிரி குழம்புக்கு புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி மசாலாலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குழம்பு தனியாக ஒரு சுவை கொடுக்கும். அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். செம்மையான ருசியில் அப்படி சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் நல்லா அருமையாக இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்குறதில்ல. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அதனால் நம்ம எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அந்த மீனில் மசாலாலாம் பிடிச்சிரும். இது மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான தேனி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.